கட்சி கட்டமைப்பை பலப்படுத்துறது, கூட்டணி கட்சிகள் இல்லாமல் தனித்து போட்டியிடுவது என்ற முடிவுக்கு திமுக நகர்ந்து வருகிறதா? இல்லை, அதாவது இந்த 26 எலெக்ஷன்ஸு, இந்த 26 எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த போஸ்ட் எலெக்ஷனில் நடந்த பல டெவலப்மெண்ட்ஸ் இருக்குல்ல. அதாவது திமுக எதிர்பார்க்காத விஷயம் அப்படின்னா அது ஜெயிக்கும்னு எதிர்பார்த்தாங்க, ஜெயிக்கலை, ஓகே ரைட்டு. அது இன்னும் எதிர்பார்க்காத விஷயம் என்னென்னா தாவேக்காவுக்கு மெஜாரிட்டி வரலன்ற. ஒரு கட்சிக்கு ஏதோ ஒரு கட்சிக்கு மெஜாரிட்டி வரும், இல்லை ஏதோ ஒரு கட்சிக்கு மெஜாரிட்டி வரும், பிரச்சனை இருக்காது. தாவேக்காவுக்கு மெஜாரிட்டி வரலன்னோட தான் எல்லா விதமான சேஞ்சஸும் நடக்க ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது திமுக அணிலேருந்து உங்களுக்கு காங்கிரஸ் முதல்ல போகிறாங்க, அப்புறம் விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம் சிபிஐ வெளியே போய் ஆதரிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது திமுகவோட அணி உடஞ்சி போகிறது. திமுக அணி உடஞ்சி போய் திமுக கொஞ்சம் ஐசோலேட் ஆகிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பக்கம் அதிமுகலேருந்து ஆட்கள் போகிறாங்க, பிரிகிறாங்க, அது பக்கம் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த தாவேக்காவுக்கு மெஜாரிட்டி வந்திருந்ததுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருக்காது. அந்த கூட்டணி கட்சிகள்லாம் திமுகவுடைய கண்டினியூ பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க மெஜாரிட்டி வரலன்னொன்னே ஜனாதிபதி ஆட்சி வந்துட போகிறது, கவர்னர் ஆட்சி வந்துட போகுது, இல்லை ஏதோ ஒரு பிஜேபி கொல்லப்புறமாக வந்துட போகுதுன்னு அவங்க அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு லட்சியத்தில் இருந்ததுனால அங்கே போய் சேர்ந்துட்டாங்க வச்சுக்கோங்க. அப்போ அது திமுகவுக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. தொண்டர்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கு, அந்த நிர்வாகிகளெலாம் ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடியே இந்த காங்கிரஸ் பண்ண கலாட்டா இருக்குல்ல, அந்த கூட்டணியில் காங்கிரஸ் பண்ண கலாட்டா, அப்புறம் மற்ற கூட்டணி கட்சிகள் திமுகவோட நடந்த பேச்சுவார்த்தைகள், அவங்களுக்குள்ள வருத்தங்கள், கூட்டணி கட்சிகளுக்கும் வருத்தம், திமுகவுக்கு வருத்தம், ரெண்டு சைட்லேயும் அது இருக்குது. அதனால் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது தேர்தலுக்கு முன்னாடி அப்படி இருக்கும்பொழுது தேர்தலும் போது ஜெல்லாச்சான்னா பல இடங்களில் கீழே ஜெல்லாகலை. இந்த கூட்டணி கட்சிகளுக்கும் திமுகவுக்குமான ஜெல் இல்லை. அதுதான் இன்றைக்கி நிலைமை. ஆக்சுவலாக அது இல்லைன்றது உண்மை. ஸோ அது இல்லாத போது அந்த கடந்த 3 தேர்தலாக வெற்றியை பார்த்தாங்கல்ல, 19, 21, 24 வெற்றியை பார்த்தாங்கல்ல, அது 26 தேர்தலுக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பித்த பிரச்சனை. தேர்தலும் போது சரியாக ஒத்துழைப்பு இல்லாமல், தேர்தலுக்கு அப்புறமும் தாவேக்காக்கு மெஜாரிட்டி கிடைக்காம இவங்க கூட்டணிகள்லாம் பிரிஞ்சு போகிற லெவலில் வந்த உடனே அது திமுகவோட தொண்டர்களை ரொம்ப காயப்படுத்தி விட்டது. ஆக்சுவலாக நிரந்தரமாகவே தாவேக்காவோட இருக்க போகிறாங்களா என்ன? இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். அப்படிதான் இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ஒன்றும் அது அரசியல் இவ்வளோ அவசரமாக தனித்து நகரணும். அதுதான் சொல்கிறேன். அதாவது அது இப்போ அவங்க சொல்கிறது விரக்தியில் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பாலிடிக்ஸில் உங்களுக்கு சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும். 2011 உங்கள் கூட சிபிஎம்லாம் இருந்தாங்களா, ஜெயலலிதா கூட தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, 2021 19 வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் 3 எலெக்ஷன்ஸ் உங்கள் கூட இருந்தாங்க. ஒரு கூட்டணியை 3 எலெக்ஷன்ஸ் கட்டி காப்பாற்றுறது பெரிய விஷயம். அது ஸ்டாலின் பண்ணினார். 4வது சட்டமன்ற எலெக்ஷன்ஸில் அவரால் பண்ணினார். அது வெற்றிகரமாக பண்ண முடியலன்றதான் உண்மை. அதனால் அவங்களுக்கு 3 எலெக்ஷனாக ஒரு கொள்கை கூட்டணி, இது பிரியவே பிரியாது, இது பாஜகவை எதிர்த்து அமைக்கப்பட்ட கூட்டணி, என்ன நடந்தாலுமே இது கட்டுக்கோப்பாக இருக்கும் அப்படின்லாம் பேசப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் கலாட்டா பண்ண ஆரம்பித்த உடனே கொஞ்சம் அதில் ஒரு விரிசல் தெரிய ஆரம்பிச்சது. அப்போது அந்த மாதிரி கொள்கை கூட்டணியே தேர்தலுக்கு அப்புறம் ஏற்படுற அரசியல் சூழலில் மாறும் பொழுது, அவ்வளவு 3 தேர்தலாக உறுதியாக இருந்து வெற்றியை பார்த்தவங்களே மாறும் பொழுது, இப்போ இருக்கிற இந்த தாவேக்காவோட அமைச்சிருக்கிற கூட்டணி இருக்குல்ல, அந்த கூட்டணி கட்சிகள் அமைச்சிருக்கிற கூட்டணி, இதெல்லாம் என்றைக்கு வேணால் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி வேணால் அரசியலில் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க தனியாக போட்டி போடணும்னு இவங்க சொல்கிற விஷயம், ஜெயலலிதா 2016 தனியாக போட்டி போட்டாங்கன்னா அந்த சமயத்தில் திமுக அணியில் காங்கிரஸ் மட்டுமே 14 அசம்பிளி சொல்கிறேன், 14 பார்லிமெண்ட்டில் காங்கிரஸ் இல்லை, 16 அசம்பிளியில் காங்கிரஸ் இருந்தாங்க. காங்கிரஸ் ஐயூஎம் எல்லாம் அதில் இருந்தாங்க. ஓகே, அதில் ஜெயலலிதாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. ஏன்னா மக்கள் நல கூட்டணி ஓட்டை பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததுனால நம்ம வின் பண்ண முடியும்னு ஒரு தனியாக அவங்க போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு இருந்தது. அப்போது அவங்க கூட்டணி அமைக்காத போட்டி போட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இனிமேல் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் அரசியல் எப்படியும் இது பண்ணால் வரலாம், வராதெல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, வரலாம். அப்போது எதுக்காக தேர்தலே இப்போ இமீடியட்டாக உங்களுக்கு தேர்தலே கிடையாது. இமீடியட்டாக தேர்தலே இல்லாத எதுக்கு இந்த பேச்சு உங்களுக்கு? ஆக்சுவலாக எதுக்காக பேசுகிறீங்க இந்த பேச்சு தேவையில்லாமல்? ஏன்னா எல்லாமே நீங்கள் இப்போ கார்டை ஓப்பனாக வச்சுருக்க வேண்டிய சமயம். இப்போ உங்களுடைய கவனம் முழுக்க தாவேக்கா ஆட்சி எப்படி செயல்படுது, அது மக்கள் விரோதமாக செயல்படுதா, இல்லை மக்களுக்கு ஆதரவாக செயல்படுதா, எப்படி அதோட ஃபங்க்ஷன் எப்படி போகுது, உங்கள் கட்சியோட கட்டமைப்பு எப்படி இருக்குது, பையன் சொல்லி தாத்தா ஓட்டு போட்டார், பேரன் சொல்லி தாத்தா ஓட்டு போட்டார், பையன் சொல்லி அப்பா ஓட்டு போட்டார், திமுக ஃபேமிலியிலே ஓட்டு போட்டாங்க. அப்போ திமுக குடும்பத்தில் இருக்கிற இளைஞர்களே நீங்கள் இது பண்ண வேண்டியதாக இருக்குது, கட்சிக்குள்ளே அவங்களை கொண்டு வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பல விஷயங்களை கீழ்மட்டத்தில் போய் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. உள்ளாட்சி தேர்தல் வேறு வருது. அப்போ இப்போலாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா தான் உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் என்ன மாதிரி கூட்டணி அமையும்னு சொல்ல முடியாது. அப்போவும் சொல்கிறோம், உள்ளாட்சி தேர்தலில் கூட என்ன மாதிரி கூட்டணி அமையும்னு சொல்ல முடியாது. இல்லை, எவ்வளவு மெனக்கெட்டாலும் கூட்டணி கட்சிகளின் வெற்றிக்கு திமுக உதவி செய்தாலும்
தேர்தல் வெற்றிக்கு பிறகோ முடிவுகளுக்கு பிறகோ ஒரு கட்சி சொல்லாம போது இன்னொரு கட்சி போன பிறகு விமர்சிக்கிறாங்க. ஒரு கட்சி கூட்டணியில் இருக்கலாமா வேண்டாமாங்கிறத நாங்க உயர்நிலைக்குழு கூட்டத்தில் முடிவெடுப்போம்னு சொல்றாங்கல்ல. இதனால் ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக அவங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. இந்த அதிருப்தியெல்லாம் அரசியல் சகஜம் சார். இதோடலாம் பெரிய தகராறு இருந்து கூட்டணியெல்லாம் நடந்திருக்கு சார். 78 இந்திரா காந்திக்கு என்னாச்சு மதுரையில்? அப்புறம் 80 நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னாங்கல்ல. எப்படி சொன்னாங்க? அதெல்லாம் மாறுகிற சுச்சுவேஷன்ஸில் வந்து எப்படி வேணால் மாறும். நீங்கள் எப்படி வேணால் ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம். 19க்கு முன்னாடி பாமக வந்து அதிமுக ஆட்சியை பற்றி ஊழல் பட்டியலை கவர்னர்கிட்ட கொண்டு கொடுத்தாங்க. 19 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கூட்டி சேர்ந்தாங்களா இல்லையா? சேர்ந்தாங்க இல்லையா? அப்போ எது வேணால் எப்போ வேணால் நடக்கலாம். அசம்பிளி எலெக்ஷனில் பாஜகவோட அதிமுக, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதிமுகவோட பாஜகவோட இல்லை. அவங்க அப்புறம் திருப்பி அசம்பிளி எலெக்ஷனில் பாஜகவோட இருக்காங்க. இந்த சேஞ்சஸ்லாம் எப்படி வருது? பாலிடிக்ஸில் கூட்டணின்றது எடப்பாடியோட அந்த விஷயத்தில் நம்ம ஒத்து போகணும். கூட்டணின்றது அந்த தேர்தலுக்கு வந்து இடங்களை பகிர்ந்து கொள்வது. ஒன்றால் நான் வெற்றி பெற முடியுமா, எங்களால் நீங்கள் வெற்றி பெற முடியுமா, அந்த ஓட்டை கன்சால்டேட் பண்ணுற ஒரு விஷயமாக தான் பார்க்கணுமே தவிர இந்த கொள்கை கூட்டணி அது இது பாஜக வித்து நாங்கள் அமைச்சிருக்கோம், மதவாத அரசியல் வித்து அமைச்சிருக்கோம், திமுகவோட சிறந்த மதவாத அரசியல் பண்ணுற ஒரு விஜய் தான் அப்படின்னு இப்போ போயிட்டாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து இனிமேல் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, நீங்கள் ஏன் இப்போ பேசுது திமுகன்னு கேட்டீங்கல்ல, தனித்து போட்டின்னு சொல்கிறத கேட்டீங்கல்ல. அதே மாதிரி கூட்டணி கட்சிகள் வரணும், ஓப்பனாக வச்சுக்கணுன்றதையும் நீங்கள் சொன்னீங்க. அந்த நிர்பந்தம் திமுகவுக்கு மட்டும்தான் இருக்கா? இங்கிருந்து வெளியே போன கட்சிகளுக்கு இல்லையா? திமுக தான் பெரிய கட்சியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தான் அது இப்போ கூட்டணி இல்லாமல் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் கூட்டணியை கட்டமைக்கக்கூடிய வலுப்பெற்றிருக்கு. ஆக்சுவலாக திமுக தலைமையில் தான் கூட்டணி அமைய முடியும், தவிர விசிக தலைமையில் அமையாது. இல்லை, நிரந்தரமா தாவேகாவோடு மட்டுமே தான் பயணிக்க போறோன்ற அப்படி இல்லை தன்மையில தானே அவங்களுடைய விமர்சனங்களும் இருக்கு. நிரந்தரமா யாரும் யார் கூடயும் பயணம் பண்ண முடியாது சார். அதுதான் அரசியல். நிரந்தரமாக வைகோ சொன்னார், என் உயிருள்ள காலம் வரை நான் வந்து ஸ்டாலினுக்கு உதவியாக இருப்பேன்னு கருணாநிதிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்ன நிலைமை இன்றைக்கி? அதெல்லாம் வந்து அரசியலில் வந்து நீங்கள் சொல்ல முடியாது. உங்களுடைய ஏற்றம் எப்படி இருக்குது, உங்களுக்கு அடுத்த கட்ட ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கோ அதை நோக்கி தான் நீங்கள் போகணும். என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, எதுக்கு தேவையில்லாமல் இந்த விஷயத்தெல்லாம் ராஜா கலப்புறாரு? இப்போது எதுக்காக, என்ன அவசியம்? உங்கள் கட்சியை பலப்படுத்துகிற வேலையை பாருங்கள். 24% தான் ஓட்டு வாங்கியிருக்கீங்க நீங்கள். ஆக்சுவலாக வந்து நீங்கள் 2011 22% வாங்கினீங்க. நடுவில் 2 அசம்பிளி எலெக்ஷனில் 30% மேலே ஓட்டு வாங்கினீங்க. இப்போ உங்கள் ஓட்டெல்லாம் குறைஞ்சிருக்கு. நீங்கள் கூட்டணி கட்சிகளும் உங்ககிட்ட இல்லை. இப்போ உங்களுடைய முதல் வேலை கட்சியை பலப்படுத்த வேண்டியது. கூட்டணியை பற்றி பேச்சு இப்போ ஏன் உங்களுக்கு அவசியமே இல்லாத ஒரு விஷயத்தை எப்பயுமே பேசிட்டு இருக்கீங்க.